Hi friends, welcome back to my channel. இந்த vlogல உங்க எல்லாரையும் கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு கூட்டிட்டு போற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஆ இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த vlogல கிண்டி பார்க்ல வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ எவ்வளவு, எப்படி போகணும், அதை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். கிண்டி பார்க்கோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்கள் பஸ்ஸில் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா காந்தி மண்டபம் கிட்ட ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம். கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு 100 மீட்டர் தான் வாக்கபிளில் இருக்கும். இது வந்து என்ட்ரன்ஸு. இங்கேயே வந்து உங்களுக்கு மேப்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்னேக் பார்க் வந்து எந்த டைமில் இருக்கும், எந்த டைமில் ஹாலிடே அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதிலிருந்து கொஞ்சம் தூரம் உங்களுக்கு நடந்து போகிற மாதிரி இருக்கும். பஸ்ஸில் வர்றவங்களுக்கு இங்கேயே வந்து இதிலேருந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். இதே 2 வீலர் இல்லைனா 4 வீலரில் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு உள்ளே வந்து பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்க்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டி பார்க்கோட என்ட்ரன்ஸு. இது உள்ள வந்து இந்த ப்ளே ஏரியாவுக்கும் இந்த அனிமல்ஸ்லாம் பார்க்குறதுக்கும் இங்கே தான் நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். பார்க்கிங் ஏரியா பாருங்கள், நமக்கு ரொம்ப பெருசாகவே கொடுத்துருக்காங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களே பார்க்குக்கு போயிட்டு வந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் இதுக்கப்புறமா போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த ஃபுல் vlog வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாம்பு பண்ணையை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நான் வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட் கவுண்டர்லேயே கேட்டேன். அவங்க வந்து பாம்பு பண்ணை பார்க்குறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும், 10 to 20 மினிட்ஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இதை வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்குள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தோம். பாம்பு பண்ணைக்கு வந்து செப்பரேட்டாக வந்து டோக்கன், அதாவது டிக்கெட் எடுக்கணும். உங்களுக்கு வெளியவே இந்த மாதிரி போர்டு வந்து வச்சுருப்பாங்க. அதில் வந்து என்ன டைமிங்கு, எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணும், கேமராக்கு எவ்வளோ, பெரியவங்களுக்கு எவ்வளோ, குட்டீஸ்க்கெலாம் எவ்வளோ அப்படின்ற மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. ஹிந்தி, இங்கிலீஷில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இன்கேஸ் அதர் ஸ்டேட்லாம் வந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு மட்டும்தான் டிக்கெட் வாங்கியிருந்தேன். 20 ருபீஸ் 30 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன், கேமரா மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுனால அதுக்கும் சேர்த்து வாங்கியிருந்தாங்க. கிட்ஸு வந்து கூட்டிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா பிலோ 5 இயர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து கிடையாது. அபோவ் 5 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா 10 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆனதுமே எல்லோ அனகோண்டா தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷாக இருந்தது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரியே தான் இருந்துச்சு. அந்த ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு தான் பார்த்தோம். அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு பாம்பு, விஷமுள்ள பாம்புன்னு போட்டிருந்தாங்க. அது வந்து ரொம்ப தூரத்தில் படுத்திருந்தது. அது ஏந்தே வரல. அதுக்கப்புறமா இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி விரியன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாம்பு. இது வந்து நிறைய இருந்துச்சு. நிறைய அது உள்ள பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அங்கே வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா பாம்புக்கும் ஒரு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டில் வந்து அந்த பாம்பை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருந்தாங்க. விஷமுள்ள பாம்பு, அது எப்படி கடிக்கும், எவ்வளோ முட்டையிடும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம். அடுத்தது வெளியில் வந்து வர்ற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து ஆமை வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து இந்தியன் டாட்டாய்ஸ் சொல்லுவாங்கள்ல, அதுவும் இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து இண்டோருக்குள்ளே வர்ற மாதிரி இருந்து இந்த கட்டுவிரியன்னு சொல்லிட்டு ரொம்ப விஷமுள்ள பாம்பு இது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பானைக்குள்ளே இருக்குது பாருங்கள். ரொம்ப பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு. அடுத்தது நல்ல பாம்பு. இதெல்லாம் வந்து நான் கேள்வி தான் பட்டிருக்கேன், பார்த்ததே இல்லை. இங்கே வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. கிட்ஸு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த அமெரிக்கான் ஓனான். இது வந்து ஃபுல்லாக அதோட குட்டிங்க. முன்னாடி பார்த்தோம் பாருங்கள், அது வந்து பெருசு. இது அதோட குட்டிகள் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாம்பு, மலைப்பாம்பு, ரொம்ப பெருசாக இருந்தது. அதுக்கப்புறமா இந்த எல்லோ கலரும் ஒயிட் கலரும் இருக்கிற பாம்பு பார்க்குறதுக்கே செம பயங்கரமாக இருந்தது. ரொம்ப பெரிய பாம்பு அது. நான் இந்த வீடியோவில் காட்டுறதுக்கு சின்னதாக தெரியுது. ஆனால் வந்து நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்தது.
இந்த மாரி பார்க்குக்குலாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள கூட்டிட்டு வர்றது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா, சின்ன வயசுலலாம் நான் இதெல்லாம் பார்த்துருந்தேன்னா, கண்டிப்பா பாம்புக்குலாம் பயப்பட மாட்டேன். சின்ன வயசுலலாம் நான் பாம்ப பார்த்தாலே ரொம்ப பயப்படுவேன். பாம்புன்னு கேள்விப்பட்டாலே பயப்படுவேன். இப்போ வந்து அந்த பயம்லாம் இந்த குழந்தைங்களுக்கு இருக்காது பாருங்க. அதனால கண்டிப்பா கூட்டிட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அ வாங்குற ஒரு 60, 50 ருப்பீஸ்க்கு வந்து நெறைய அனிமல்ஸு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒர்த்து தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நெறைய முதலைகள் இருந்தது. முதலைகள்லயே நெறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. நெறைய பாருங்க, நகர்ந்து போயிட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கே வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா, இதெல்லாம் வந்து எல்லாமே நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி பார்க்குக்கு வரும்போது தான் நம்மளால பார்க்க முடியும். ஒரு மினி ஜூனே சொல்லலாம். அந்த அளவுக்கு வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து உள்ள வர்ற மாதிரி இருந்தது. இந்த கொம்பேரி முக்கன்னு ஒரு பாம்பு பார்த்தோம். ரொம்ப சின்ன சைஸ் தான். அ அடுத்தது வந்து பச்சை பாம்பு பாருங்க. இந்த பச்சையா இருக்கு. ஃபுல்லாவே பச்சையா தான் இருந்தது. இது வந்து கண்ண தான் பார்த்து கொத்தும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலலாம் போட்டிருந்தாங்க. அத பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அடுத்தது நம்ம யூசுவலா பார்க்கக்கூடிய இந்த நம்ம வீடுகள்லாம் இருக்கும். அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்கும். அந்த மாதிரி பாம்பு. இந்த மண்ணுருளி பாம்புன்னு சொல்லுவாங்க. அது இது. எல்லாமே மோஸ்ட்லி நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நம்ம பார்த்துருப்போமான்னு தெரியாது. இது பாருங்க, இந்த பாம்பு பேரு அழகு பாம்புன்னு போட்டிருந்தாங்க. இந்த பாம்புலாம் வந்து விஷம் உள்ளது, விஷமற்றது அப்படிலாம் கூட எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்க சாரப்பாம்பு. சாரப்பாம்பு தான் பார்த்தீங்கன்னா நெறைய இருந்துச்சு. இதுவுமே வந்து விஷமற்றது அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. இது வந்து கடிக்காது அப்படின்ற மாதிரி. ஒரு சில பாம்பு பார்த்தீங்கன்னா வந்து முட்டையிடும். ஒரு சில பாம்புகள் வந்து குட்டி போடும். அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் அதில வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள ஒரு மியூசியம் மாதிரி வச்சிருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி பல்லி, ஓணான் இதெல்லாம் வந்து பதப்படுத்தி இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு, கண்ணாடி பாக்ஸ்குள்ள போட்டு வச்சிருந்தாங்க. இதே மாதிரி பாம்பு வெரைட்டிஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு வச்சிருந்தாங்க. அத பத்தி ஸ்டடி பண்றவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இது ஃபுல்லாவே வந்து அ பொம்மைங்க தான். அதாவது மியூசியம்ல வச்சிருக்காங்க சும்மா. பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் தத்ரூபமாவே இருந்துச்சு. இதுல வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க பாருங்க உடும்பு 2ம் வந்து ஹக் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு அ தண்ணிக்குள்ள டார்டாய்ஸ் வச்சிருக்காங்க. அதுவுமே ஒரு முதலைய வந்து அப்படியே பதப்படுத்தி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓணான்லாம் பாருங்க. இந்த பச்சை ஓணான் அந்த மாதிரி நெறைய ஓணான்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த மியூசியம்க்குள்ள இந்த பாம்ப பத்தி எல்லா டீட்டெயிலும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த பாம்பு பண்ணையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு உள்ள என்ட்ரி ஃபீ வாங்கலாம்னு சொல்லிட்டு உள்ள வந்திருந்தோம். பார்க்குக்கு நம்ம போணும்னு பிளான் பண்ணோம்னா, முன்னாடியே ஆன்லைன்ல பே பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. நான் வந்து கவுண்டர்ல தான் வந்து டைரக்ட்டா வாங்கியிருந்தேன். 60 ருப்பீஸ்க்கு. அடல்ட்டுக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. கிட்ஸுக்கு வந்து 10 ருப்பீஸு. என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேப்பு, லேஅவுட் ஃபுல்லா வச்சிருக்காங்க. எந்த பக்கம் என்னென்ன அனிமல்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. நாங்க போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லைட்டா சாரல் மழையா இருந்தது. லைட்டா இருந்துச்சு. நல்லா இருந்தது கிளைமேட் பார்க்கறதுக்கு. கிட்ஸ்லாம் கூட்டிட்டு போறீங்கன்னா, வெளியிலயே வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி எடுத்துட்டு போய்க்கலாம். கிட்ஸ் எல்லாம் நம்ம கூட்டிட்டு வர்ற மாதிரி இருந்ததுன்னா, கண்டிப்பா வந்து நம்ம வீட்லேருந்தே வந்து லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். இங்கேயே வந்து நம்ம உட்காந்து சாப்பிடுறதுக்கு நெறைய இடங்க இருக்கு. பார்க்கவே ஃபுல்லா கிரீனிஷா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, புள்ளிமான் தான் பார்த்தோம். நெறைய வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. நெறைய புள்ளிமான்கள் இருந்தது. அ இதுக்கு வந்து அப்பப்ப அங்க ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணிட்டுருக்காங்க. வெளியிலேருந்து எடுத்துட்டு வர ஃபுட்ட வந்து கண்டிப்பா அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நெறைய போர்ட்ஸ் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா மான் எல்லாத்தையும் ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டோம். முடிச்சுட்டு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸ்க்காக தனியா ஒரு செட்டப் வச்சிருந்தாங்க. நெறைய பேர்ட்ஸ் இருந்தது. இந்த ஃபாரின் பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அது ஃபுல்லாவே பேர்ட்ஸுக்கு மட்டும் தான். தனியா வந்து ஃபுல்லா ஒரு கேஜ் பெரிய கேஜ் போட்டிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. அ அன்னைக்கு வேற மழையா இருந்ததுனால, பேர்ட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வெளியில இருந்ததுனால, நமக்கு பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. இந்த கொக்குலாம் பாருங்க, ஃபாரின் பேர்ட்ஸு. நம்ம வந்து அடிக்கடி எப்போவாச்சும் வெளியில பார்த்துருப்போம். அந்த மாரி பேர்ட்ஸ்லாம் ரொம்ப அழகா இருந்தாங்க. அ இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. அங்கங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரெஸ்ட் ரூம்ஸும் இருந்தது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா கிளீனாவே இருந்துச்சு.
நாங்கள் வந்து ஒரு சாட்டர்டே போனதுனால அந்த அளவுக்கு ரஷ்ஷு இல்லை, கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த மான் பார்த்தோம். ப்ளே ஏரியாவும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. நிறைய ப்ளே ஐட்டம்ஸ் இருந்தது. நம்ம யூஸ்வலாக இருக்க பார்க்கில் பார்க்குறத விட நிறைய ப்ளே ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்கே ஃபாக்ஸ் பார்த்தோம். ஃபாக்ஸ்லாம் வந்து குழந்தைங்க வந்து ஸ்டோரியில் தான் கேட்டிருப்பாங்க, இதுதான் அந்த ஃபாக்ஸாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நேரம் ஃபாக்ஸை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ப்ளே ஏரியாவிலையும் ஸ்பெண்ட் பண்ணாங்க. நாங்கள் போனது சாட்டர்டேன்றதுனால நிறைய ஈவெண்ட்ஸும் அங்கே வந்து வச்சுருந்தாங்க. கிட்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துகிட்டு இருந்தது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு நல்ல ஒரு ஏரியாவாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ் ஏராக இருக்குது. எங்கே பார்த்தாலும் க்ரீனாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மயிலெலாம் பார்த்திங்கன்னா ஒயிட் மயில் மட்டும்தான் இருந்துச்சு, என்னன்னு தெரியல. லாஸ்ட் டைம் வந்தப்போ எல்லாமே இருந்துச்சு, இப்போ வந்து ஒயிட் மயில் மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈமு கோழி, நெருப்பு கோழி இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுவுமே வந்து குழந்தைங்க என்னம்மா இவ்வளோ பெரிய கோழி கொக்கு மாதிரி இருக்குது அப்படின்லாம் கேட்டாங்க. குழந்தைங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பேர்ட்ஸ்லேயே பாருங்கள், இது வந்து ஒரு தலையில் வந்து ரெட் கலரில் இருந்தது, நல்லா இருந்தது அதுவுமே. அடுத்தது வந்து இந்த மங்கி, இது வந்து நார்மலாக நம்ம பார்க்குற மங்கி தான். நம்ம வீட் சைடெலாம் ரோட் சைடெலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அந்த நாட்டு மங்கின்னு போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இங்கே இருக்க மங்கிங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேர்ட்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான இந்த பச்சை கிளியை அடுத்தது நிறைய இருந்துச்சு. அந்த கேஜ் ஃபுல்லாகவே பச்சை கிளிகள் தான். அடுத்தது இது ஒரு வெரைட்டி ஆஃப் மங்கி. நாங்கள் போன டைமில் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா செங்குரங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கொஞ்சம் லைட்டாக சிகப்பாக தான் இருந்துச்சு, அதுவும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த சிப்பான்சி, இதுவுமே ஒரு 4-5 குரங்கு தான் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடித்தோம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து இன்னொரு ப்ளே ஏரியா, 2 ப்ளே ஏரியா இருந்துச்சு. இப்போ நம்ம வண்டலூர் ஜூலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும், குழந்தைங்க நடக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தான், நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப க்ரீனிஷாக. நாங்கள் போன அன்றைக்கி கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. அடுத்தது கடைசியாக பருந்து பார்த்தோம். இது மாதிரி செடிகள்லாம் கூட நிறைய நேம் போர்டோடு வச்சுருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு ருத்ராட்சம் மாதிரியே இருந்தது, நிறைய காய்கையோடு இருந்துச்சு. ஃபைனலாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நிறைய இடத்துல ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருந்துச்சு, நல்லா க்ளீனாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய இடத்துல ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருந்தாங்க. நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணாங்க, நானுமே என்ஜாய் பண்ணேன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சிங்கம், புலி அந்த மாதிரி பெரிய அனிமல்ஸ் இல்லைனா கூட குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அனிமல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விளாக் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த விளாக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, பாய்.